காணாமல் போயிருந்த முத்துவோட ஃபோன் முத்துக்கிட்ட கிடைக்கிது. அதை கொண்டு வந்து மீனா கிட்ட காட்டி சொல்லிட்டு இருக்காரு வீட்டில். முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் கொண்டு போய் அந்த ஃபோனை கட்டுறாங்க. இது எப்படி எங்கே கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. தேவையில்லாமல் இந்த ஃபோன்லாம் திரும்ப கிடைக்குது, அந்த 30 லட்ச ரூபா திரும்பி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு விஜய் இங்கே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை வச்சு நான் சீக்கிரமாகவே குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பாருங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ரோஹிணி ரூமுக்குள்ளே பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஃபோன் முத்து கைக்கு கிடைச்சது? வித்யா கிட்டல இந்த ஃபோன் இருந்துச்சு. இந்த ஃபோனை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தா கடைசியில் முத்து கையிலே வந்து கிடச்சிருக்குது. இருக்கட்டும், அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட வித்யா போய் பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட கொடுத்த ஃபோனை எங்கே போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன். நான் கொண்டு போகும்போது எங்கேயோ மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. எங்கே விழுந்தது அப்படின்ட்டு எனக்கே தெரியல அப்படின்ட்டு வித்யா சொல்கிறாங்க. நீ இப்படியே பொறுப்பில்லாமல் இருப்ப? அந்த ஃபோனை இப்போ திரும்பவும் முத்து கையில் இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே வீட்டில் வந்து அந்த ஃபோனை காட்டி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை வச்சு நான் சீக்கிரமாகவே குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்கிறான். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பாகவே செய்ய மாட்டேன், நீ எப்பவுமே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வித்யா பயங்கர கோவப்படுறாங்க. நீ உங்ககிட்ட நான் வேலை பார்க்குற மாதிரி என்னை எந்த கேள்வி கேட்குறேன்? நான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் தவிர மற்றபடி உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு நான் வேலை பார்க்கல. நீ அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதே மிகப்பெரிய தப்பு. நீ என்னையே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற. உனக்கு நான் உதவி செஞ்ச பாரு, என் புத்தியை நான் செருப்பாலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட வித்யா சீக்கிரமாகவே சண்டை போட்டு 2 பேருமே பிரிய போகிற மாதிரி காட்டுறாங்க.